ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வைஷ்ரசி விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை பாயாசம் தான் பார்க்க போகிறீங்க. இது ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிலாம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். புரோக்கன் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டம்ளர் 1 டம்ளர் கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே நல்லா செக் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் உடச்ச கோதுமை. இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி 1 to 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது டஸ்ட்டு கீது இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி கோதுமை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நல்லா தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வடித்து எடுத்து வச்சுருக்கிற புரோக்கன் வீட்டை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அந்த கீ கூட அந்த வீட் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு வீட் வெந்து வரும். அதே டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா விசில் போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜவ்வரிசி நான் வேக வைக்கிறேன். எதுக்கு ஜவ்வரிசி வேக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஜவ்வரிசியும் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் பால் நம்ம தனியாக கொதித்து அது கூட கொதிக்க வச்சு ஆட் பண்ணணும். அது கூடயே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். கொதிக்க வச்சு ஆற வச்சு ஜவ்வரிசி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது போக ஜாங்கிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம்னு சொல்லுவாங்க. அதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி நல்லா பாகு மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் இதாகட்டும். அதான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நமக்கு பாவு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை 6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாவு, அதோடு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கையில் ஒரு வடிகட்டி போட்டு அது நீங்கள் வடிகட்டி போட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் இருக்கும் பாவில். அதனால நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடணும். பாவோடு நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஜாங்கிரி மிக்ஸ் ஆகும். அதனால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் ஆகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நெய் விட்டு முந்திரி திராட்சை ரெண்டையும் நம்ம நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அது எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா ப்ரௌனாக வறுத்து வரணும். நல்லா அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பாயசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ இருக்குது இல்லைங்களா, அதையும் நீங்கள் அது கூட ஒன்றா வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியாக ஆட் பண்ணுறேன். அதையும் நெய் விட்டு நல்லா வறுத்து பாயசத்து கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பால், ஜவ்வரிசி போட்டு அந்த பாலையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாயசத்து கூட. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்று விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் பால் நமக்கு பாயசத்து கூட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான கோதுமை பாயாசம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் வைஷ்ரசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.